கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய மாதம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான மாதமாக இருப்பதாக. இந்த மாதத்திற்கான கர்த்தருடைய வாக்குத்தத்தம் சங்கீதம் 46:10 நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஆமேன். ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. நீங்கள் அமர்ந்திருங்கள். இதுவரைக்கும் நீங்கள் ஒரு வேளை வாழ்க்கையில் பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள், பல யுத்தங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் ஊடாக நடந்து போய் கொண்டே இருந்திருக்கலாம். போராடி போராடி வாழ்கிற ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் அமர்ந்துருங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறதுனா என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, யோசபாத் ராஜாவுடைய காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய யுத்தம் அவருக்கு விரோதமாய் தொடுக்கப்பட்டது. அந்த பெரிய யுத்தத்தில் அவரால் அந்த யுத்தத்தை ஃபேஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் அவர் இருந்தார். அப்போ ஆண்டவரிடத்தில் போய் முழுவதுமாக அந்த யுத்தத்தை அவர் ஒப்பு கொடுத்து முழுவதுமாக ஆண்டவரை சார்ந்து கொண்டு, நீங்கள் தான் ஆண்டவரே எங்களுக்கு இந்த காரியத்தில் உதவி செய்ய வேண்டும் என்று சார்ந்து கொண்ட பொழுது, அமர்ந்திருந்த பொழுது, தேவனை அமைதியாக துதிக்க ஆரம்பித்த பொழுது அந்த யுத்தத்தை கர்த்தரே எடுத்து நடத்தினார். ஆமேன். அதாவது யுத்தமே நடக்காமையே கர்த்தர் என்ன செய்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய செயல்பாடுகளை, அவருடைய கிரியைகளை வெளிப்படுத்த துவங்கினார். எதிரிகள் ஒருவருக்கொருவர் அவங்களே என்ன செய்து கொண்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சண்டையிட்டு மாண்டு போனார்கள். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஜெயத்தை ஒரு பெரிய எதிரிகளின் கூட்டத்திலிருந்து தேவன் என்ன செய்தார், இஸ்ரவேலுக்கு கொடுத்து ஆசீர்வதித்தார். அந்த நேரத்தில் அவங்க செஞ்சது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க யுத்தத்துக்கு புறப்படலை, யுத்தம் பண்ணுறதுக்கு அவங்களோட சேர்ந்து அவங்க போய் யுத்தம் பண்ணலை, எதுவுமே செய்யலை. அந்த நேரத்தில் முழுவதுமாக ஆண்டுடைய சமூகத்தில் விழுந்தாங்க. ஆண்டுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்தாங்க. அமர்ந்திருந்து சும்மா இல்லை, ஆண்டவரை நோக்கி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி துதிக்க ஆரம்பித்தாங்க. அப்படி துதிக்க 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 எதிரிகளுடைய பாளையத்துக்குள்ள பயங்கரம் உண்டானது. பயங்கரம் உண்டானதனுடைய விளைவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிரிகள் ஒருவருக்கொருவர் என்ன செய்தாங்க, அவங்களுக்கு விரோதமாய் திரும்பி மாண்டு போனார்கள். ஒரு பெரிய பெராக்கா அனுபவத்தை இஸ்ரவேலுக்கு தேவன் கொடுத்தருளி அந்த நாளில் என்ன செய்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ரட்சிப்பை தேசத்தில் கட்டளையிட்டார். அதே போல தான் நம்ம யுத்தம் பண்ணுகிறதுக்கு ஒரு காலம் உண்டு. இது வரைக்கும் போராடினதுக்கு ஒரு காலம் உண்டு. ஒரு ஸ்டேஜ் வரும்போது கர்த்தருடைய செயல்பாடுகள், கர்த்தருடைய வல்லமையை உங்கள் வாழ்க்கையில் பகிரங்கமாக ஆண்டவர் வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படி அவர் உங்கள் சார்பிலிருந்து செயல்படணும், உங்கள் சார்பிலிருந்து பகிரங்கமாக அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தணும். அப்படிங்கிற அந்த நேரம் வரும் பொழுது நம்மளை என்ன செய்வார், நம்மளை என்ன செய்ய சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமர்ந்துருங்க அப்படின்னு சொல்லுவார். அந்த அமர்ந்திருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த சூழ்நிலையில் நம்ம எதுவுமே செய்யாமல் அப்படியே ஆண்டவர் மேலே முழு விசுவாசத்தை வச்சு நம்பிக்கையோடு அமர்ந்திருப்பது சாதாரணப்பட்ட விஷயம் இல்லை. ஆனால் அதை நீங்கள் செய்யும் பொழுது கர்த்தருடைய செயல்பாடுகளை உங்களுடைய வாழ்க்கையில் காண்பீர்கள், உங்கள் சூழ்நிலைகளில் காண்பீர்கள். உங்களுடைய எதிரிகளுடைய பாளையத்தில் சத்ருவானவன் தொடர்ந்து வருகிறானா, அந்த தொடர்ந்து வருகிற சத்ருவை பார்வோனை முறியடித்தது போல முறியடித்து போடுவார், ஒன்றும் இல்லாமல் போக பண்ணுவார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து அவருடைய நாமத்தை உங்கள் வாழ்க்கையில் மகிமைப்படுத்த விரும்புகிறார், வெளிப்படுத்த விரும்புகிறார், அவருடைய வல்லமையை வெளிப்படுத்த விரும்புகிறார். அப்பொழுது நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ அவர்தான் தேவன். நமக்கு மேலே அவர் ஒரு பெரிய ஒரு ஜெயக்கொடியை ஏற்படுத்தி கர்த்தர் அவர்தான் தேவன் என்பதை நமக்கும் தெரியப்படுத்துகிறார். அவருடைய வல்லமையை நம்மை சுற்றி இருக்கிற பாளையத்திற்கும் நம்மை சுற்றி இருக்கிற நபர்களுக்கும் அவர்தான் தேவன் என்பதை என்ன செய்வார், அறியும்படியான அற்புதங்களையும் அவருடைய வல்லமையையும் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக வெளிப்படுத்த தேவன் ஆவலுள்ளவராக இருக்கிறார். அதனால் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், அமர்ந்திருங்க. அமர்ந்திருந்து நான் உங்களுக்காக செய்ய போகிற பெரிதான ரட்சிப்பையும் வல்லமையையும் பாருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருக்க போகிறார், பூமியிலே உயர்ந்திருக்க போகிறார். அதை நம்முடைய கண்களும் நம்மை சுற்றி இருக்கிறவருடைய கண்களும் காணும்படியான அவருடைய வல்லமை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட போகிறது இந்த மாதத்தில். ஆமென். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தையின்படி இந்த மே மாதத்தில் தகப்பனே, ஆண்டவரே இசப்பா, உங்களுடைய வல்லமையை எங்கள் கண்களுக்கு முன்பதாக நீர் வெளிப்பட பண்ண போகிற உங்களுடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தரே எங்களுக்காக யுத்தம் செய்து யுத்தங்களை எல்லாவற்றையும் முறித்து இளைப்பாறுதலை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கட்டளையிடுகிறீரே, உங்களுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறீரே, உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபித்து இந்த வார்த்தையின்படி இந்த மாதத்தை நாங்கள் ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த வார்த்தையின்படி இந்த மாதத்தில் தேவன் ஆசீர்வதி